ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த வாரம் யார் எடிக்ட் ஆவாங்க அந்த டாபிக் இன்னும் வரலையேன்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். ப்ரமோ 3ல ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, ப்ரமோ 3ல வந்து சேதானே கேட்டிருக்காரு. ஸோ யார் எவிக்ட் ஆவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எதுக்கு நான் வந்து இந்த கொஸ்டின் வந்து எவ்ரி வீக் கேட்பாங்க. ஸோ ஒன்று சாட்டர்டே இல்லை சண்டே கம்பல்சரி இந்த 2 நாளில் வந்து ஏதாவது எல்லா சீசனும் கேட்டுதான் இருக்காங்க. இந்த கொஸ்டினை கேட்டு ஸோ உள்ள கண்டஸ்டன்ஸ் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க, என்ன ரீசனில் எவிக்ட் ஆவீங்கன்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் வந்து கேட்டால் என்ன ஆகும்னா இது எவிக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை எவிக்ஷனுக்கு அப்புறமாவோ இந்த ஒரு சின்ன ஒரு கலவரம் நடக்கும். நீ எப்படி என்ன சொல்லலாம், நீ என்ன ரீசன் என்ன சொல்கிற, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்களே தோண்டி 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 எடுப்பாங்க. ஸோ இதான் வந்து அவங்களோட கான்செப்ட் நம்ம பல வருடங்களாக பார்த்துட்ருக்கோம். ஸோ முதல் வாரத்துக்கான எவிக்ஷன் யாருன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க மக்களே. ஸோ யார் எவிக்ட் ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து கனி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா வியானா சொல்கிறாங்க. ஸோ வியானா வந்து எனக்கு கனி கூட கம்பேர் பண்ணும்போது வியானா வந்து ஓரளவுக்கு ஓகே தாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து எப்படி சொன்னால் ஒரு சில விஷயங்கள் வந்து வேலிடாக ரீசனபுளாக பேசுகிறாங்க, ஒரு சில விஷயத்தெல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்க, எங்கெங்கெல்லாம் பேசணுமோ அவங்க பேசுகிறாங்க. கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுனா ஜெனிலியா மாதிரி ட்ரை பண்ணுறாங்களா, இல்லைனா அந்த லாஸ்ட் சீசனு நம்ம சௌந்தர்யா இருக்காங்களா அவங்கள மாதிரி ட்ரை பண்ணாங்களா தெரியல, இல்லை அவங்க ரியல் கேரக்டர் அதுவும் தெரியல. பட் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு அவங்க பண்ணுறதை பார்த்து. என்னடா இது ஓவராக பண்ணலடா அப்படின்லாம் தோணுது. ஓகேங்களா? ஸோ பட் அவங்க வந்து கேம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே. ஓகேங்களா? ஸோ கனியாக்கா வந்து அவங்கள நேற்றே சேதனம் சொன்னார், நீங்களா ஒரு வந்து வட்டத்துள்ளே இருக்கீங்க, நீங்கள் வந்து எனக்கு டைம் இல்லை விளையாடுறதுக்கெலாம் சொன்னீங்கன்னா வந்து நீங்கள் வந்ததே விளையாட தான் வந்தீங்க, நீங்கள் சமைச்சிருந்து அவங்களோட தப்பாது, நீங்கள் வந்து என்ன டைம் பண்ணுறது பண்ணிக்கலாம். அவங்கள வெறும் சமைக்க மாட்டோம் பிக் பாஸ் சொல்ல, உங்களை சமைக்க தெரியும் ஒரு ரீசனால உங்களை சமைக்க சொல்கிறத தவிர நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சமைக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் கேப் கிடைக்கும் போது நீங்கள் வந்து உங்களோட டேலண்ட்டை ஷோ பண்ண மாதிரி ரொம்ப கிளியர் கட்டாக சொன்னார். அது வந்து கனியாக்கா புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. காரக்குழம்பு கனி அவங்க இருந்தவொடனே பயங்கரமாக வந்து கைத்தட்டல் வருது. ஓகேங்களா? கைத்தட்டல் மேட்ரு கிடையாது, பட் கேமில் வந்து நீங்கள் என்னத்தை பண்ணீங்கன்றதான் விஷயம். அதை வந்து அவங்க கனியாக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.